விளாத்திக்குள்ள மாணவி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்போம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி மதன் தெரிவித்துள்ளார். வழக்கில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி முகாமிட்டு விசாரணை நடத்தினார் என்றும் வழக்கில் கைதான தர்மமுனீஸ்வரனுக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். குற்றவாளி இருசக்கர வாகனத்தில் சென்ற சிசிடிவி காட்சிகளை வைத்து மட்டுமே கைது செய்யவில்லை எனவும் உரிய ஆதாரங்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த நபருக்கு நம்ம எப்படி கைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்துட்டு பியூர்லி சயின்டிஃபிக் லைன்ஸ்ல தான் நம்ம பண்ணது. சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு, டாக் ஸ்குவாடு, ஃபோரன்சிக் சயின்டிஃபிக் டீமு இவங்க எல்லாமே வந்துட்டு சம்பவத்தில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நமக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியாக வந்துட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கோணங்களில் மல்டிபிள் லைன்ஸில் இந்த இன்வெஸ்டிகேஷனு, உதாரணத்துக்கு சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் சம்பவ இடத்த சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிஸை கண்காணிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக தனிப்படைகள் அமைச்சோம். 98 சிசிடிவி கேமராக்கள் நான் திரும்பி சொல்கிறேன். சம்பவ இடத்துல நேரடியாக இந்த சம்பவம் நடந்ததை பதிவு இருக்கிற மாதிரி சிசிடிவி கிடையாது. சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நேரடியாக போய் விசாரித்தது, ப்ரீவியஸ் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணது, இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம இந்த நபரை கைது பண்ணியிருக்கோம். இவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு கிடைத்ததை வச்சு இந்த நபரை நம்ம கைது பண்ணியிருக்கோம். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் உள்ளிட்ட அடையாளங்களை வெளியிட்டது சட்டப்படி குற்றம் எனவும் இது தொடர்பாக 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எஸ்பி மதன் கூறுகிறார். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்போம் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் 6 வழக்குகள் நம்ம பதிஞ்சிருக்கோம். 23 செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட். இனிமேல் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா எல்லா நபர்கள் மேலேயும் அந்த நபர்கள் யாரெல்லாம் அந்த குழந்தையுடைய பெயரையோ இல்லை புகைப்படத்தையோ வந்துட்டு வெளியிடுறாங்களோ அவங்களுடைய அந்த நபர்கள் மேலேயும் சரி, அந்த நபர்கள் பின்னணியில் இருக்கிறவங்க யாரு பண்ண தூண்டுறாங்களோ அவங்க மேலேயும் செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இப்போ சிசிடிவி கேமராஸை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் 10 சிசிடிவி மினிமம் ஒரு கிராமங்களில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். போலீஸ் பப்ளிக் கோஆபரேஷனில் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அதிகப்படியான சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.